பிரைஸ்தலா கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. நம் ஆராதிக்கிற தெய்வம் அவர். பாவியான நம்மை மீட்டெடுக்க தன்னோட பரலோக ராஜ்யத்தை விட்டு நமக்காக இறங்கி வந்த தெய்வம் அவர். நம்மை மீட்டெடுத்து நம்மை அன்பால் நிரப்பி இருக்கிறார். அன்றைக்கு சங்கீதக்காரன் தாவீது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பாவத்தில் விழுந்துடுறான். நான் சங்கீதம் 51 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா எனக்கு ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாங்கன்னு கர்த்தரை நோக்கி பாடுகிறான். அவர் நோக்கி பாடும் பொழுது அவர் நொறுக்கின எலும்புகளை மீண்டும் களிக்கூற பண்ண அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையிலையும் கூட பாடல் பாடி மகிழும் பொழுது நம்மையும் அவருடைய ஆனந்தத்தால் அவர் நிரப்ப அவர் போதுமான தெய்வமாக இருக்கிறார். பாடி மகிழ்வேனே துதி அல்லேலூயா, பாவி என்னை மீட்டாரே துதி அல்லேலூயா. பாடல் பாடி மகிழ்வேனே துதி அல்லேலூயா, பாவி என்னை மீட்டாரே துதி அல்லேலூயா. பாரில் வந்தாரே தந்தாரே அன்பாய் மீட்டாரே, பரிசுத்தரை நித்தியரை பாடி போற்றுவே. பாரில் வந்தாரே தந்தாரே அன்பாய் மீட்டாரே, பரிசுத்தரை நித்தியரை பாடி போற்றுவேன். ஹல்லேலூயா பாடுவேன் நான், ஹல்லேலூயா பாடுவேன் நான், பாடுவேன் நான், ஹல்லேலூயா பாடுவேன் நான். மகத்துவம் நிறைந்தவர், மனமெல்லாம் நிறையுதே, மகிழ்ச்சியில் சிலிர்க்குதே. ஹல்லேலூயா பாடுவேன் நான், ஹல்லேலூயா பாடுவேன் நான், ஹல்லேலூயா பாடுவேன் நான், ஹல்லேலூயா பாடுவேன் நான். அவர் மகிமையின் ராஜா. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே உட்பிரவேசிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நாம் அவரை உயர்த்தி பாடும் பொழுது, அவரை போற்றி பாடும் பொழுது, அந்த மகிமையின் ராஜா நம்முடைய வாழ்க்கையில் உட்பிரவேசிப்பார். வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை திறவுங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தர். அந்த மகிமையின் ராஜா நம்முடைய வாழ்க்கையில சேனை கூட்டத்தோடு வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நீதியுள்ள ராஜா. நாம் செய்கிற கிரியைகளுக்கு தக்க பலனை அந்த நீதியுள்ள ராஜா, அந்த மகிமையின் ராஜா நமக்கு அருள போதுமானவராய் இருக்கிறார். நீதியுள்ள நீதிபர மேகமீதில் வந்திடுவார், நித்யானந்த வாழ்வினையே எனக்காக ஹல்லேலூயா பாடுவேன் நான், ஹல்லேலூயா பாடுவேன் நான், ஹல்லேலூயா அவரை போற்றி அவரை வாழ்த்தி ஹல்லேலூயா பாடுவேன் நான். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஹல்லேலூயா பாடுவேன் நான், ஹல்லேலூயா பாடுவேன் நான்,
அல்லேலூயா. பாடி என்னை மீட்டாரே துதி அல்லேலூயா. பாரில் வந்தாரே தந்தாரே அன்பாய் மீட்டாரே பரிசுத்தரை நித்தியரை பாடி போற்றுவே. பாரில் வந்தாரே தந்தாரே அன்பாய் மீட்டாரே பரிசுத்தரை நித்தியரை பாடி போற்றுவே. அல்லேலூயா. ஓ, நம்மை மீட்டெடுத்த தெய்வத்தை பார்த்து சொல்லுவோமா? உம்மை பாடுவோம் தகப்பனே. ஓ, நமக்காக பாறையில் கடந்து வந்த தெய்வத்தை பார்த்து சொல்லுவோமா? ஓ, பாவியான நம்மையும் தேடி வந்தாருல்ல. பாடுவேன் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அப்பா சமூகத்துல பாடி துதித்து மகிழ்வது என்பது நமக்கு கிடைத்த ஸ்லாக்கியம். அவரை துதிக்கும் பொழுதும் அவரை உயர்த்தும் பொழுதும் தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி நம் பட்சத்துல நம் மத்தியில கடந்து வர அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் எங்கு வருகிறாரோ அவர் விடுதலையை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென்.